இந்த மாதம் This month, கர்த்தருடைய வீடாகிய சபையும் ஸ்திரப்பட போகிறது. the house of God as a church is going to be strengthened. உங்க வீட்டையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். And also your household will be strengthened. ஃபவுண்டேஷன் சரியா இல்லனா நீங்க பில்டிங்க கட்டி பிரயோஜனமே இல்லை. If the foundation is not strong, it is no use of you building a very big building. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டை The household of the children of God, கர்த்தர் ஸ்ட்ராங்கா வைக்க விரும்புகிறார். God wants to keep it very strong and intact. சத்தியம்னா என்னங்க? What is the truth? பொய்னா பொய்ன்னு சொல்லணும். If it is a lie, you have to call it a lie. ஏமாத்துறாங்கனா ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும். If they cheat, you need to say they are cheating. பயப்படாம சொல்லணும். Without fear, you have to அதுக்கு தான் கர்த்தர் சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் வைத்திருக்கிறார். இந்த மாதம் this month உங்க வீட்டில in your house, சத்தியத்தின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. amen, then let the light of truth prevail in your house. இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான மாதம். This is a very important month. ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். Amen. God is going to bring a big change in this month. சத்தியத்தை அறிவீர்கள். You will know the truth, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். and the truth will set you free. சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். Only the truth can bring a big change in our lives. ஆகவே So, இந்த மாதம் this month, ஆண்டவர் சத்தியத்துக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை திருப்ப போகிறார். amen, God is going to turn our lives towards the path of truth. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் The book of 1 Timothy, 3ஆம் அதிகாரம் chapter 3, 15வது வசனம். 15th verse. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். He says, I write these things in the way the people ought to conduct themselves in the house of பவுல் God. தீமோத்திக்கு எழுதுகிறார், Paul writes to Timothy வீட்டை எப்படி நடத்தணும், how you should conduct your house, தேவனுடைய வீட்டை எப்படி நடத்தணும், how you should conduct the household of God, நம்முடைய வீட்டை எப்படி நடத்தணும். how we have to conduct our houses. தீமோத்திக்கு எழுதின நிருபமானது, This is the letter which Paul writes to நிருபங்கள், Timothy, epistles, epistles. இது எல்லாமே பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன். All these are the instructions given. விசேஷமாக சபையை குறித்து, சபை தலைவர்களை குறித்து, சபை தலைவருடைய வீட்டை குறித்து அவர் எழுதுகிறார். Especially he writes about the leaders and the household of the leadership and how to conduct the household of God. சோ இங்கே தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், So he looks at Timothy and says, நான் வருவதற்கு தாமதமானால் if it is delayed by my coming, நீ எப்படி சபையை நடத்த வேண்டும். you know how you have to lead the church. சபை என்றால் என்ன, What is the church? வீடு என்றால் என்ன, What is the household? எதனால் ஒரு வீடு நிலை நிற்கும். By what the house stands steadfast. இந்த மாதம் This month, கர்த்தருடைய வீடாகிய சபையும் ஸ்திரப்பட போகிறது. amen, the house of God as a church is going to be strengthened. உங்க வீட்டையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். And also your household will be strengthened. ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், God told me ஏப்ரல் மாதத்திலே in this month of April, என் பிள்ளைகளுடைய வீட்டை நான் கட்ட போறேன். I am going to build the house of my அவங்க children. ரிலேஷன்ஷிப்பை கட்ட போறேன். I am going to build their relationship. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்த போறேன். And I am going to strengthen the foundations of their spiritual life. ஏனென்றால் அவர்கள் மூலமாய் நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். Because I am going to do great things through them. அவங்களுடைய வீட்டை அஸ்திபாரப்படுத்த போறேன். Amen. I am going to put a strong foundation for their household. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டை குறித்து நீ பேசுப்பா. So God said you have to speak about this house. அநேகம் பேர் நம்ம வேலையை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறோம். Many people are worried about our jobs. அநேகம் பேர் நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படுகிறோம். Many people
worried about our finances. அநேகம் பேர் நம்முடைய உணவை குறித்து உடைய குறித்து கவலைப்படுகிறோம். Many of us are worried about what we eat and what we wear. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But God says, இது எல்லாவற்றையும் விட of all these உன்னுடைய things, வீட்டை குறித்து நீ கவலைப்படணும். amen, you be more concerned about your house. ஆண்டவர் இந்த வீட்டை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். God wants to strengthen this house. உங்க வீட்டை ஸ்திரப்படுத்த He விரும்புகிறார். wants to strengthen your household. உங்க வீட்டை, கர்த்தருடைய வீட்டை, Your house and the house of God. ஆண்டவர் சொல்றார், அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. He says it is a house of the living God who dwells in it. எத்தனை பேருடைய வீட்டில் கர்த்தருடைய ஜீவன் வேண்டும்? How many of you in your household you want the life of God inside? வீடு செங்கல் சிமெண்டால கட்டப்படுறது மட்டுமல்ல. Probably a house can be built with bricks and cement. நான் ஒரு என்ஜினியரோட பேசிட்டு இருக்கும்போது When I was speaking with the engineer, அவர் சொன்னாரு, பார்க்குற அழகான வீடு பெருசு இல்லைங்க, அதனுடைய அஸ்திபாரம் தான் முக்கியம். he said the house can be beautiful what you see from outside, but the foundation of the house is very, very important. சமீபத்தில் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். Recently I saw a video. புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படியே சாஞ்சிருச்சு, A newly built house was just collapsed. அப்படியே விழுந்துருச்சு. It was collapsed. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்த்து. ஏன்னா அடுத்த நாள் தான் அவங்க அதுக்கான கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. The next day they had the housewarming function. ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல், நல்ல வேளை இவங்க குடியேறின பிறகு விழுகாம போச்சே. Amen. I was happy that after they went inside the house, the building didn't collapse. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, I was looking into the problem. அந்த நியூஸ்ல சொல்றாங்க, அந்த பில்டர் சரியான மாதிரி ஃபவுண்டேஷன் போடலையா. They found the problem was the proper foundation was not laid. ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Foundations are very, very important. ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா நீங்க பில்டிங்கை கட்டி பிரயோஜனமே இல்லை. If the foundation is not strong, it is no use of you building a very big building. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டை The household of the children of God, கர்த்தர் ஸ்ட்ராங்கா வைக்க விரும்புகிறார். God wants to keep it very strong and intact. இந்த வீடியோவை பாருங்களேன். Just look at this video. ரீசெண்டா நடந்தது. It was a recent happening. புதுசா கட்டி வச்சிருந்தாங்க பாருங்க. அடுத்த நாள் அவங்க குடியேற போறாங்க, அப்படியே விழுந்துருச்சு. That whole building collapsed. அந்த குடும்பத்தார் அழுக எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. I felt very bad for that family who lost யாரோ their ஒரு house. பில்டர்ட்ட காசு கொடுத்துருக்காங்க. They had given the money to some builder. அவர் சரியான அளவு ஜல்லியை கரெக்டா போட்டு அந்த ஃபவுண்டேஷன் போடாதனால He didn't use the right materials in the right proportions for the proper foundation. மண்ணுக்கு கீழே இருக்கிற ஃபவுண்டேஷனு, The foundation under the earth. இந்த தூணா இருக்கிற இந்த ஃபவுண்டேஷன், Just look at the pillars which is here. These are the foundations. அந்த ரூஃப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். And the roofing is also very important. சமீபத்தில் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் RCFன்னு சொன்னாங்க, ரூஃப், காலம், ஃப்ளோர். இது மூணு ரொம்ப முக்கியம்னு சொல்றதை பார்த்தேன். I saw in an ad recently they were talking about RCF, roof, column, floor was very important. இது மூணு ரொம்ப ரொம்ப அவசியம். These three things are very, very, very important. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு For a Christian life, அஸ்திபாரங்கள் மிக முக்கியமானது. foundations are very important. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஸோ இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகான மாளிகையா கட்ட விரும்புகிறார். Amen. So this month God wants to build a household as a beautiful decorated உங்க building. பிள்ளைகளை அழகான மாளிகைகளாய் மாற்ற விரும்புகிறார். He wants to change your children into a beautiful building. அதற்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? For that, you know what God wants to do? உங்க வீட்டை Your household. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா மாத்த போறார். Amen. He's going to change your household into a pillar of truth and foundation of righteousness. ஃபவுண்டேஷன் போட்டா அதுக்கு மேல எத்தனை ஃப்ளோர்னால ஏத்திக்கலாங்க. Amen. When the foundation is strong, you can build how many ever floors you want. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். Look at your neighbor and say, foundations are very, very Hallelujah. important. Hallelujah. ஆகவே இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, So you know what is the promise for this month? அந்த வீடு,
that house, எல்லாரும் சொல்லுங்க அந்த வீடு. that house, சொல்லுங்க என்னுடைய வீடு, my house, எங்க சபையாகிய வீடு, our church, which is the house of God. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. Amen. It is a pillar and crown of the truth. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறதா? It is a pillar and the crown of truth. ஆமென். Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ, ரெண்டு பேர் கட்டின வீடை குறித்து சொன்னார். he spoke about two people building a house. ஒருவன் ரொம்ப சுலபமா மணல் மேட்ல டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிட்டான். One person built a house on a sinking sand very easily and fastly. மணல்ல கட்டுறது ரொம்ப ஈஸி. It's very easy to build on a sand. மண்வெட்டியில மண்ணை எடுத்தா ஈஸியா வந்துரும். You just have to take the sand and the plow and ரொம்ப கஷ்டம் கிடையாது. it's not very difficult to build. கடகடன்னு கட்டி முடிச்சிடலாம். Very easily you can build. ஆனா இன்னொருவன் கற்பாறையின் மேல கட்டினான். Another person built his house on the rock. கற்பாறையின் மேல் கட்டுவது என்பது Building a house on the rock means ரொம்ப கஷ்டம். it's very difficult. கற்பாறையை உடைக்கணும், You have to break the rock. ட்ரில் பண்ணணும். You have to drill it. இவன் ஒரு 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 6 மாசத்துல கட்டி முடிச்சிட்டான்னா அவன் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. The first person would have built the house by 6 months, but the other person it took so many years for him to build the house. மணல்ல கட்டினா கற்பாறையின் மேல கட்டின ரெண்டு பேர் கட்டின வீட்டுக்கும் ஒரு சோதனை வந்தது. Amen. There was a big test which came for the both of them who built their house on the sand and on the rock. மத்தேயு சுவிசேஷம் The book of Matthew, 7ஆம் அதிகாரம் 7th chapter, 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது when you read the 25th verse, பெருமழை சொரிந்து பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. And the rain descended, and the floods came, and the winds blew and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. Amen. ஏன் அதை வீழ்த்த முடியல? Why it didn't fall down? ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. Amen. Because it was founded upon a rock. அடுத்த வசனம் சொல்லுகிறது, The next verse says like this. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். சத்தியத்தின்படி கட்டாதவன் யாரா? புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறவனா இருக்கிறானா? அடுத்த வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. சரி, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஓ, ஆனால் என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் யாருங்க? புத்தியுள்ள மனுஷன். ஏன்னா அவன் எங்க கட்டியிருக்கிறான்? கன்மலையின் மேல். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 Corinthians chapter 10 and the 4th verse says like this. அந்த கன்மலை கிறிஸ்துவே. Amen. உங்க வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும்னா, if your house has to be a house of pillar of strength and truth, ஆண்டவர் சொல்லுகிறார், God says, கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். it has to be built on the rock. எல்லாரும் சொல்லுங்க, நான் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். I am built upon the rock. எத்தனை வெள்ளம் வந்தாலும் சரி, how much ever rivers or storms, எத்தனை புயல் வந்தாலும் சரி, how much ever storms come, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு நாள் அசையாதுங்க. the house which is built on the rock will never be shaken. ஆகவேதான் ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், that's why God wants to tell you this month, நம்முடைய சபையானது the church of God, சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். Amen. It has to be built on the foundations of truth.
கலர் லைட் இருக்கலாம், Probably you can have color lights around. நல்ல பாட்டு இருக்கலாம், You can have very good songs, நல்ல இசை இருக்கலாம். very good music. ஆனா சத்தியம் இல்லாவிட்டா, But if truth is not there, உண்மையை நம்ம சத்தியத்தை சத்தியமா போதிக்கலன்னா, if you don't preach the truth as a truth, நம்முடைய சபை அஸ்திபாரம் சரியில்லாம போயிடும். otherwise the foundation will not be good. உங்க வீடும் சத்தியத்துல கட்டப்பட்டிருக்கணும். Even your house has to be built on the truth. ஏன்னா அப்பதான் எவ்வளவு புயல் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. Only then your house will not be shaken by the test and நீங்கள் temptation. அசையாது இருக்கிற பர்வதம் போல் இருப்பீர்கள். Amen. You will be like an unshakable mountain. பவுல் அப்போஸ்தலன் மேஜரா இங்க சொல்ற காரியம், Paul wants to insist this thing here. தீமோத்தி கிட்ட சொல்றாரு, He says to Timothy இந்த 3ஆம் அதிகாரத்துல in chapter 3, யாரெல்லாம் சபையில தலைவரா இருக்கணும், who should be the leaders in the church, அவங்க எப்படி இருக்கணும், how should they conduct themselves, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், how they should conduct their own families, அதே மாதிரி உதவிக்காரர்கள் ஹெல்பர்ஸ். the helpers in the church. ஃபர்ஸ்ட் அவர் பிஷப்பை பத்தி பேசுறாரு. Firstly, he speaks about the bishop. இரண்டாவதாக அவர் ஊழியர்களை சொல்லுகிறார். Secondly, he speaks about the ministers of God. மூன்றாவது 8ஆம் வசனத்துல அவர் உதவிக்காரரை பற்றி சொல்லுகிறார். In the 8th verse, he speaks about the deacons. எப்படி இவர்கள் எல்லாரும் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும், How they have to be pure. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். How they should be holy. 11ஆம் வசனத்துல பாருங்க, சபையிலே ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும். How women should conduct themselves in the church. 11ஆம் வசனத்தை பாருங்களேன், அங்க எழுதப்பட்டிருக்கிறது. Look at the 11th verse. அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். ஸோ இங்க ஸ்டாண்டர்ட்ஸ் அவர் எழுதிக்கிட்டே வரார். He writes about the different standards for the different leadership in the church. 14ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, When you read the 14th verse, நான் சீக்கிரமா உன்னிடத்துல வருவேன் நம்பி இருக்கிறேன், these things I write unto thee, hoping to come to you shortly. ஆனா நான் வருவதற்கு தாமதிப்பேன், ஆனால் எப்படி சபை நடத்த வேண்டும் என்பதை நீ அறிய வேண்டும் என்று இதையெல்லாம் உனக்கு நான் சொல்றேன்னு சொல்றார். Amen. But he says, if I come delayed, I just tell you how you should behave and conduct the household of God. நம்முடைய சபையை பார்த்தா இன்னைக்கு தேசத்துக்கு என்ன தெரியுது? If they look at our church, what will the nation look at it like? நம்முடைய வீட்டை பார்த்தா நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க? If they look at our house in our street, how do they view our house? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா பார்க்கறாங்களா, அல்லாவிட்டால் இவங்க பொய்யானவர்கள், பகட்டானவர்கள், இவங்க பேசுற அந்நிய பாஷைக்கும் இவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்க்கறாங்களா? How do they view our house? Whether they see it as a foundation and a pillar of truth and strength, or they speak one thing and their behavior is differently. எப்படி நம்மளை பார்க்கறாங்க? How do they view us? ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், God told to me, இந்த வாதம் this month சபையையும் the church சபையினுடைய வீடுகளையும் and the household of the ஸ்திரப்படுத்து, church, you have to strengthen them. ஸ்திரப்படுத்து, You have to strengthen them. சத்தியத்தை கனம் பண்ண சொல்லு. Just tell them to honor the truth. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I want to bless my children. ஆகவே அவர்களை சத்தியத்தில் வேரூன்ற சொல் என்று சொன்னார். So they have to be rooted in the truth of God. ஆண்டவரே சத்தியத்தில் வேரணும்னா என்ன ஆண்டவரே ஆசீர்வாதம்? Lord, if they have to be rooted in the truth, what are the blessings which we will ஆண்டவர் receive? சொன்னாரு, உனக்கு தெரியாதா, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே In John chapter 8, 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. just read the 32nd verse. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். Amen. யாருக்கெல்லாம் விடுதலை வேணும் இந்த மாதம்? சத்தியத்துல அஸ்திபாரம் போட்டா என்ன கிடைக்கும்? விடுதலை. இந்த மாதம் எல்லா மந்திரவாத கிரியைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவைகளை கர்த்தர் ஒழிய பண்ண போகிறார். Amen. God is going to break every witchcraft which is against you. He's going to break it. உங்க வீட்டை நீங்க சுதந்திரிக்க முடியாதபடி, அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த மந்திர கிரியையை கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் உடைக்க போறார். Amen. In this month of April, God is going to break every demonic forces and magicians
which have done witchcraft against your house, and you are not able to go and possess and live in that house you built. உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிரிவினையின் ஆவிகள், உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சத்துருவால அனுப்பப்பட்ட எல்லா பிரிவினையின் ஆவிகளை சத்தியத்தால நீங்க ஜெயிக்க போறீங்க. Every spirit of division which has come against your family, you are going to win it by the truth of God. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், God says, சத்தியத்தை அறிவீர்கள். know the truth and the truth. எத்தனை பேருக்கு சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற? How many of you want to know the truth? உங்க வீட்ல சத்தியத்துக்கு இடம் இருக்குதா? Is there room for the truth in your house? உங்க பிள்ளைகள் சத்தியத்துல கட்டப்படுறாங்களா? Are your children being built on the truth? சத்தியம் என்றால் என்ன? What do you mean by truth? அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of God. அந்த வார்த்தை மாம்சமாகி The word became flesh. அது இயேசு கிறிஸ்துவாய் இறங்கி வந்தார். It came down as Jesus Christ. அவர்தான் வார்த்தை. He is the word. யோவான் அதை குறித்து சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல John speaks about the word of God. ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் In the Gospel of John, 8:32ல சத்தியத்தை அறிவீர்கள் சொன்னார்ல. in 8:32 he said, know the truth and the truth will set you free. அதே அதிகாரத்துல அவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Amen. If the Son sets you free, you are truly free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. If the Son therefore shall make you free, ye shall be free indeed. A is equal to B, B is equal to C னா A is equal to C. Amen. என்ன பாஸ்டர் அல்ஜிப்ரா சொல்றீங்க? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கும்னா சத்தியம் வேற யாரும் இல்ல, அதுதான் குமாரன். Amen. Amen. The truth is the Son of God, the Jesus Christ. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வர விரும்புகிறார். Amen. Jesus wants to come inside your house. உங்க வீட்டுக்குள்ள சத்தியமா, தூணா, ஆதாரமா, அஸ்திபாரமா இயேசு வருகிறார். Amen. Jesus wants to be the pillar and foundation of truth in your house. இப்பதான் பைபிளை ரொம்ப நம்ம அவ்வளோ கேர்லெஸ்ஸா பார்க்குறோம். ஏன்னா நிறைய பிரிண்ட் இருக்குது. There are many versions and prints, we take it very lightly. ஆனா ஒரு காலத்துல But in இந்த older days, சத்தியத்தை this truth of God, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருந்தாங்க. amen, they had this truth inside the Ark of Covenant. ஒரே ஒரு காப்பி தான். Only one copy was அந்த available. ஒரு காப்பி எவ்வளோ பாதுகாப்பா, எவ்வளோ பயங்கரம், அதுக்கு ஒரு ரெவரன்ஸ் கொடுத்து தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? Amen. They gave the reverence and honor the word of God, and they carried it in such a honorable manner. தோள்ல தூக்க வேண்டியதை They had to carry it on their shoulders, அத ஒரு மாட்டு வண்டியில கொண்டு வந்தாங்க. but they kept it on a cart. ஆனா அந்த மாடு மிரண்ட போது, That's why the cow trembled. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆடினது. The Ark of Covenant was shaken. ஊசா லேசா தொட்டாரு, And Uzzah touched it, கர்த்தர் அங்கேயே போட்டு தள்ளினார். and God also touched him. மர்கையா ஏன் Why? பைபிளை எப்படி தொடணும்னு வச்சு ஆண்டவர் முழு தேசத்துக்கு சொல்லி கொடுக்க விரும்பினார். Amen. God wanted to teach a big lesson, like how you have to handle the word of God to the whole ஏன் nation. சத்தியத்தை குறித்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. You have to be very careful about my truth. தாவீது பயந்துட்டார். David was scared. எப்பா என்னப்பா இது, இந்த சத்தியம் பயங்கரமா இருக்குது. Oh, this truth is such a terrible thing. இந்த சத்தியத்தை என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குதுன்னு I'm scared to take this thing. பக்கத்துல இருக்கிற ஓபேத் ஏதோம் கிட்ட, உன் வீட்டுல கொஞ்சம் வச்சுக்கிறியாப்பா? So he went to the house of Obed-Edom and said, can you just keep this for some time? எந்த பொருளையும் யார் அதை எப்படி பாவிக்கிறாங்களோ அல்லது அதை பயன்படுத்துறாங்களோ அதை வச்சு தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. Amen. Your winning attitude and your failure determines by how you handle the things which God has handed over to you. ஒரு ஞானமுள்ள மனுஷன்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவன் அதை 10 லட்சமா மாத்துவான். Amen. When you give 1 lakh to a wise man, he will change it into 10 lakhs. ஆனா ஒரு முட்டாள் கிட்ட 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவன் காலி பண்ணிடுவான். But if you give 1 lakh to a fool, in one day he will close it off. சத்தியமும் அப்படிதான். Truth is like that. சத்தியத்தை எம்ப்ரேஸ் பண்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிடும். And when you embrace the truth, it becomes a big blessing to you. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் ஊசாவை கர்த்தர் அடிச்சாரு? Why did God beat Uzzah? ஊசா யாரு? Who was he? ஊசா
ஆசாரியனுடைய மகன். Uzzah was the son of the priest. அவங்க வீட்டில தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. The ark of covenant was in their house. அவ்வளவு நாளும் அவங்க வீட்டில தான் இருந்துச்சு. All the days the ark was in their house. அவங்க வீட்டில இருக்கும்போது இந்த ஊசா சரியா இந்த உடன்படிக்கை பெட்டி அவன் கனமனல. He didn't honor the ark of covenant which was in Uzzah's house. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 6. 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Let's read chapter 6 and 3rd verse. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அபினதாப் என்கிற ஆசாரியனுடைய வீட்டிலிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது When the ark of covenant came from Abinadab's house, ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். Uzzah touched the ark of covenant. ஆண்டவர் அவனை அடித்து போட்டார். God hit him. அவன் தொட்டதுனால அடிக்கலங்க, Because he touched God and hit him. அவன் வீட்டில் சரியா கனப்படுத்தாதனால தான் கர்த்தர் பப்ளிக்கா அவனை பழி வாங்கினார். He didn't honor the ark of covenant which was in his house. That's why publicly he had to take an action. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Listen carefully. உங்க வீட்டில் சத்தியம் எப்படி இருக்கு? How is the truth situated in your house? சர்ச்சில் வரும்போது நீங்க ஆராதிக்கிறதும் பாடுறதும் பார்த்தா தேவதூத மாதிரி தான் இருக்கு. When you come to church and when you worship and when you are in the church, you all look like angels. ஆனா உங்க வீட்டில் சத்தியத்துக்கு என்ன வேல்யூ? But what is the value of truth inside your house? நீங்களும் உங்க பிள்ளைங்களும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கனம் பண்றீங்க? How are you and your children honoring the word of God in the house? உங்க வீட்டில் சத்தியத்துக்கு வேல்யூ என்ன? What is the value of truth in your house? ஆனா அதே ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்த உடனே But when it came to the house of Obed-Edom, வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே 2 Samuel chapter 6, 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. let's read the 11th and the 12th verse. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்க? Hallelujah. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth and the truth will set you free. அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. That house was a house of pillar of truth and foundation. ஓபேத்ஏதோமுடைய வீட்டை The house of Obed-Edom. உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். Because of the ark of covenant, God blessed his household. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? What was inside the ark of covenant? முதலாவதாக தேவனுடைய வார்த்தையாகிய 10 கற்பனைகளின் கல் இருந்தது. The word of God, which is the tablets of God, it was inside the ark of covenant. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா இருந்தது. It was a heavenly manna which came from heaven. It was inside it. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. The Aaron's rod which budded was inside the ark of covenant. இதெல்லாம் சத்தியத்துக்கு ஆதாரமா கர்த்தர் உள்ள வச்சிருந்தார். All these were the foundations of truth, so God had to keep everything inside the ark of covenant. எபிரேயர் 9:4 வாசித்து பார்க்கும்போது When you read Hebrews 9:4, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அதை இப்ப நம்ம வாசிக்க வேண்டாம், ஆனா அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. you just write it down and keep what are the things which was inside the ark of covenant. என்னுடைய செய்தியை நான் மோட்டிவேஷனல் ஸ்டாக்காக கொடுக்க விரும்பவில்ல. நீங்க எழுதி அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆனாலும் என் நோட்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல வசனம் இருக்கும். Amen. You have to write down the sermons and the quotations which I give. Later on, when you turn back and see, it will be useful for you. நான் சேலஞ்சா சொல்றேன். I challenge you. சத்தியத்துல கட்டப்படுகிற சபையா எழும்புவோம். Amen. Let's rise up as a church which is built on the truth of God. ஏன் இத சொல்றேன்? Why I tell this? இந்த உலகம் ஒரு பொய் என்கிற பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. The world is already fallen into the spirit of lies. அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல In John chapter 8, சத்தியத்தை பத்தி சொல்ற அதே ஆண்டவர்
God who speaks about the truth, பிசாசை பத்தி சொல்றாரு பாருங்க. see, he speaks about Satan. அவன் பொய்யனோ பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது எப்படி பேசுறானா? தன் சொந்தத்தில் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். யோவான் 8:44 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவன் பாருங்க பொய்யனோ. He is a liar and father of it. சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இப்போ பொய்யில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. The whole world is operating in lies. நியூஸ் சேனல்ஸ் பொய்யை பரப்புகிறது. The news channels broadcast the lies. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொய்யை பரப்புகிறது. Artificial intelligence broadcasts the lies. ஒரு வீடியோவை நம்மளால நம்பவே முடியல. We cannot believe in video. உடம்பு வேற யாரதோ, Body is someone else. தலை வேற யாரதோ. Head is another person's இப்போ head. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஏஐ சாஃப்ட்வேர், This is the latest AI software. அதுல இப்போ நான் என்னுடைய படத்தை எடுத்து போட்டு, If somebody puts my video, என் வீடியோ எடுத்து போட்டு அதுல எம்ஜிஆர் முகத்தை போடணும்னா ஈஸியா போட்டுருது. ஸோ ஏஐ என்பது ஒரு பொய்யை பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். AI is an artificial intelligence. It's a tool of broadcasting lies. பொய்யை பரப்புவதற்காக. அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், I tell every one of you, இந்த உலகம் பயங்கரமா பொய்யை பேசுது. this world is speaking so much of lies. கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடுறாரு. But God is searching for a group of people. சத்தியத்தை பேசுற ஒரு கூட்டம். Amen. The group which speaks only the truth. சத்தியத்துக்கு தூணா நிக்கிற ஒரு கூட்டம். Amen. The group which stands for the truth. சத்தியத்துக்கு ஆதாரமா நிக்கிற ஒரு கூட்டம். Amen. Which stands as a pillar and foundations of truth. யாரெல்லாம் ஒரு ஹalleluya சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த தேசம் பொய்யை பேசுனா, When this nation speaks lies, சபை என்ன பேசணும்? what should the church speak? சபை சத்தியத்தை பேசணும். Amen. The church has to speak the truth against it. சத்தியம்னா என்னங்க? What is the truth? பொய்னா பொய்ன்னு சொல்லணும். If it is a lie, you have to call it a lie. ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும். If they cheat, you need to say they are cheating. பயப்படாம சொல்லணும். Without fear, you have to அதுக்கு speak. தான் கர்த்தர் சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் வைத்திருக்கிறார். Amen. That's why God wants a church to stand as a pillar and a foundation of truth. கிறிஸ்தவனே, Christian, நீ ஓடி ஒளிய முடியாது. you cannot run and hide நீ away. சத்தியத்தை உடையவன். You are the one who holds the truth inside you. சத்தியத்திற்காக எழும்பணும். You have to rise up for the truth. கிறிஸ்தவர்களாகிய நாம் As Christians, எலியாக்களாய் மாற வேண்டாமா? we have to change as Elijahs. பத்செபாளை தாவீது தன் மனைவியாக்கி கொண்டபோது, When David took Bathsheba as his wife, தீர்க்கதரிசி சத்தியத்துக்காக போய் நின்னாரு. the prophet went and stood for the truth. கவரை பார்த்து பவரா ஜெபிக்கிறதுக்காக இல்ல. Not to see the cover and pray powerfully. ஒரு காலத்துல In those days, பெந்தேகோஸ்தே சபைகள்னா எப்படி தெரியுமா இருக்கும்? you know how the Pentecostal churches will be? வில்லிவாக்கத்துல நான் எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே சபை இருக்கும். In Villivakam, in front of my house, there was a Pentecostal church. அந்த சபைக்கு போறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. They will get scared to go to that church. ஏன்னா திடீர்னு Because suddenly, ஜெப நேரத்துல during the prayer time, சின்ன பிள்ளைங்க மூலமா கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். through small children, the Spirit of God will speak to the church. இந்த சபையில ஒருத்தர் வந்திருக்கிறீங்க. One person has come here to the church. நீ உன்னுடைய மடியில சுருட்ட மடிச்சு வச்சிருக்கிற. You are kept that cigarette inside your dress. அப்படியே சொல்லுவாங்க, அதை போய் வெளியே போடு. That small child used to prophesy in the church. Amen. சத்தியத்துக்கு ஆதாரமா இருந்துச்சு. Amen. The church was a pillar and foundation of truth. சபையை பார்த்தா எல்லாரும் நடுங்குனாங்க. They will look at the church and they used to tremble in the fear of God. சத்தியத்துல கட்டப்பட்ட சபை, Church which is founded in the pillar of இன்னைக்கு truth. ப்ராஃபட் வராருன்னா, Today when prophet comes, அன்னைக்கு ப்ராஃபட் வராருன்னா சர்ச்சுக்கு யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் லீவ் போட்டுருவாங்க.
That day when prophet comes, they will put leave and they will not come to the ஏன்னா church. என் பாவத்தை எல்லாம் பாஸ்டர் எல்லாம் அந்த ப்ராஃபட் எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு பயப்படுவாங்க. Probably they'll get scared whether the prophet is going to speak all their ஆனா sins. இன்னைக்கு ப்ராஃபட் வராருன்னா எல்லாம் வந்து தலையை நீட்டுது. But today when prophet comes, everyone will come in the line and give their heads. எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனம். Prophesy for everyone. உன்னுடைய கார்டு நம்பர் இது, Your card number is this. உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இது, Your bank account number is this. உன்னை பயங்கரமா கர்த்தர் ஆசீர்வதிக்க God is போறாரு. going to bless you abundantly. செவி தினவுள்ளவர்களாக மாறி விட்டோம்ல. சத்தியம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுல. They have itchy ears and they don't like the truth. சத்தியம் விரயமாகிறது, விலை பேசப்படுகிறது. அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள்ட்ட ஒரு பெரிய காணிக்கையை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க பல்லை இடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க தாங்க தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அனனியா சப்பீரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about Ananias and Sapphira? வாங்க போய் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் The book of Acts, 5ஆம் அதிகாரம் 5th chapter. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. Let's read from the first verse. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்பொழுது அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அண்ணா அடுத்தது என்னாச்சு? வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்போ என்னாச்சு? சபையார் எல்லாரும் இதை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆகவே எல்லாரும் சபையில் வந்து சேர்ந்தார்கள். சபையார் எல்லாருக்கும் இதை கேட்ட உடனே என்ன வந்துச்சுங்க? Great fear. என்ன வரணுங்க? Great fear. சபைனா என்ன வரணுங்க? Great fear. சபைனா இன்னைக்கு யாருக்குமே பயமே இல்லையே. நான் ஓப்பனா பேசுறேன். ஒரு காலத்துல சபை பாஸ்டர்னா ஒரு மரியாதை இருந்துச்சு. சபைனா ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. சபைக்கு முன்னாடி நின்று ஸ்லிப்பரை கழட்டி வச்சு கன்னத்தில் போட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு சபையை எப்படி பார்க்குறாங்க? அந்நிய பாஷை எப்படி பார்க்குறாங்க? நம்மளை பற்றி என்ன ட்ரோல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? How do they view the church nowadays? சத்தியத்துக்கு தூணு ஆதாரமாக இருக்கிறோமா? Are we a pillar of truth and foundation? எவ்வளோதான் வந்தாலும் சரி, Whatever may come, நம்ம கிட்ட சத்தியம் இருந்துச்சுன்னா, if the truth is with us, எந்த கொம்பை வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. amen, nobody can shake our church. யாரும் நம்மளை அசைக்க முடியாது. No one can shake. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அப்போஸ்தலர்கள் காலத்துல In the period of apostles, அந்த அப்போஸ்தலர் 5:11 சொல்லுகிறது, Acts 5:11 says, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆனா இதை கேள்விப்பட்ட பிறகு after they heard these things, வேற ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிச்சு. something else started opening. சத்தியத்துல அப்போஸ்தலர் நின்றதுனால அப்போஸ்தலர் கைகளாலே கர்த்தர் வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்தார். Amen. Because the apostles stood for truth,
great signs and wonders happened through the hands of the apostles. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12th verse says, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். Amen. Amen. நம்ம சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். Amen. God is changing our church into a pillar and foundation. உங்க வீட்டை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God wants to change your house into a house of pillar and foundation of truth. உங்களுக்கு விரோதமா மந்திரவாதி வர்றதுக்கு யோசிக்கணும். Amen. These magicians have to think twice before they come against you. உங்களுக்கு விரோதமா வர்றதுக்கு பொல்லாத மனிதர்கள் யோசிக்கணும். Amen. Wicked people should think much to come against you. ஏன்னா உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தா, Because when truth is inside you, உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. nobody or nothing can touch you. வியாதி உங்களை தொடாது. Sickness cannot touch you. மந்திரம் உங்களை தொடாது. Magic, witchcraft cannot ஒரு touch you. வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார். They will come in one way and they will flee in 7 ways. சபையே, Church, கர்த்தர் உன்னை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் வைக்க விரும்புகிறார். amen. God wants to keep you as a pillar and foundation of truth. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. ஹalleluya. Hallelujah. It's very important that we understand that we are called to be the pillar and foundation of the truth of God. நாம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹalleluya. Hallelujah. இன்னும் இதை குறித்து நிறைய காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். Many things are there. I would like to speak much about this. உங்க வீட்டை கர்த்தருடைய சத்தியத்துக்கு திறந்து கொடுப்பீங்களா? Will you open up your house for the truth of God to come and prevail? ஓபேதேதோம் வீட்டை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? Why did God bless the household of Obed-Edom? ஓபேதேதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது When the Ark of Covenant was in the house of அதை Obed-Edom, பார்க்கிறதுக்கு எல்லாரும் வந்தாங்க. many people came to visit there. யாரையும் ஓபேதேதோம் தடை பண்ணல. Obed-Edom didn't stop anybody coming. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதுனுடைய வேல்யூவை அவங்க டிஸ்டர்பன்ஸா பார்க்கல, பிளெஸ்ஸிங்கா பார்த்தாங்க. Amen. They didn't see the Ark of Covenant which was in the house as a disturbance. They valued and honored the Ark of God. இந்த மாதம் This month, உங்க வீட்டில in your house, சத்தியத்தின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. amen, let the light of truth prevail in your house. உங்க வீட்டில ஜெபம் நடப்பதாக. Let prayers happen in your house. சொல்லுங்க ஆமென். Amen. ஒரு மந்திரவாதி ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான். A magician was going in a train. முன்னாடி சாது சுந்தர் சிங் உட்கார்ந்திருந்தார். Sadhu Sundar Singh Ayya was sitting in the front. அவரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். He was praying in his travel. மந்திரவாதிக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். That magician got irritated. He was disturbed by his prayers. மந்திரவாதி சொன்னா, He said, ஏ சாது, Sadhu, ஜெபம் பண்றது நிறுத்து. stop praying. ஆனா அவர் நிறுத்தவே இல்லை. But he didn't stop it. சோ மந்திரவாதி மந்திரம் போட ஆரம்பிச்சான். So the magician was doing witchcraft and magic. ஒன்னும் செய்ய முடியல. Nothing was happening there. மந்திரவாதி சொன்னா, Again the magician உங்க said, கையில இருக்கிற பைபிளை கீழே வைங்க. take the Bible from your hand and keep it down. இந்த ஜோல்னா பையில இருந்து வெளியே வைப்பா. Take it out of your bag அப்புறம் and பாரு என் மந்திரம் என்ன then பண்ணும். see how my magic will work. திருப்பி மந்திரம் பண்ணா. Again he was doing magic. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. மந்திரவாதி சொன்னா, Then the magician said, உங்க பாக்கெட்டுக்குள்ள there inside your pocket வசனம் போட்ட ஒரு பேட்ஜ் ஒன்னு இருக்குது. there's one badge with the word of God. அந்த வசனத்தை நீங்க எடுத்துருங்க. You take out that badge of the word of அப்புறம் God. பாரு என்ன நடக்கும். Then see what happens. திருப்பி மந்திரம் பண்ணா. Again he was doing magic. ஒண்ணுமே நடக்கல. Nothing prevailed. மந்திரவாதி சொன்னா, Then again he said, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. I am not able to do anything ஏன்னா சத்தியம் because the truth, பேப்பர்ல இல்ல, it's not in the paper. உன் மனசுல எழுதி வச்சிருக்கிற. It is inscribed in your உன் heart. மனதுல சத்தியம் இருக்கு. Inside your heart the truth is there. என்னால ஒன்னும் செய்ய முடியாது. I am not able to do anything against you. சத்தியம் உங்க மனசுல இருக்குதா? Is truth inside your heart? உங்க சரீரமாகிய வீட்டுக்குள்ள சத்தியம் இருக்குதா? Is the truth inside your house? சத்தியம் இருந்துச்சுன்னா உங்க கண்ணு வெளிச்சமா இருக்கும். If the truth is inside, your eyes will be brightened. சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க மனசு வெளிச்சமா இருக்கும். If the truth is inside you, your heart will be enlightened.
சத்தியம் உள்ள இருந்துச்சுன்னா யாரை பார்த்தாலும் தவறான எண்ணம் வராது. If truth is inside you, you will not get a wrong thinking about people. யார் உங்களை தொட்டாலும் தவறான எண்ணங்கள் வராது. If anyone touches you also, you will not have a wrong feeling ஏன்னா towards உங்க them. மனசுல சத்தியம் இருக்கிறது. Because the truth is embedded inside your heart. சத்தியம் உள்ள இருந்தா When truth is inside, நம்ம மாம்சீக மனுஷன் செத்துருவான். amen, the fleshly man will be dead. சத்தியம் உள்ள இருந்தா If the truth is inside you, மாம்சமான மனிதன் செத்து போய் விடுவான். man, the fleshly man will be dead. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். To know the truth and the truth will set you free. நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்கிறேன். I have given only the introduction. உங்க பிள்ளைகள் சத்தியத்திலே எழும்ப போகிறார்கள். Your children will rise up in truth. உங்க வியாபாரத்தை சத்தியத்தால கர்த்தர் பெருக்க வைக்க போகிறார். Amen. God will give you a big increase because of the truth inside you. சத்தியத்தாலே கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை தர போகிறார். Amen. Because of truth, He is going to bless your life. நீங்க போய் பேசி கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை. There's no need for you to tell lies and get married. சில பேர் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு. Certain people will say you speak 1000 lies and get married. அது என்ன ஆகும்னா ஒரே நாள்ல பஸ்பமா போயிடும். In one day it will go away, fade out. சத்தியத்தை ஆதாரமா வச்சு கட்டினா Amen. When you keep the truth as a foundation அந்த and build your திருமணம் family, that marriage will be forever. சத்தியத்தை ஆதாரமா வச்சு வீட்டை கட்டினா If you keep the truth as a pillar and foundation உங்க and build வீடு it, அலங்காரமான மாளிகையா your இருக்கும். your house will be a beautiful house. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த மாதம் நம்முடைய சபை அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, அந்த வீடு அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சபையாய் சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு தூணும் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆதாரமுமாய் இருக்கிறது. மனப்பாடமா சொல்லுங்க, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கண்ணு மூடி மனப்பாடமா சொல்லுங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. உங்க வீடு சத்தியத்துல கட்டப்பட்டா, If your house is built on truth, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை வந்தாலும், probably you can have a very big debt problem. எவ்வளோ பெரிய புயல் மாதிரி வியாதி வந்தாலும், You can face lot of sickness which is coming against you as a storm. சாபங்கள் வந்தாலும், Even when curse come against you, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. nothing can touch you சத்தியத்துல கட்டப்பட்டிருக்கிறீர்கள். because you are being founded on truth. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You will never be shaken. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Please. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். And we're going to ask the Lord, ஆண்டவரே, Lord, சத்தியத்துக்கு for the truth. தூணும் ஆதாரமாக என்னை மாற்றி விடும் அப்பா. Lord, change me as a pillar and foundation என் of குடும்பத்தை truth. மாத்துங்கப்பா. Change my family, Lord. என்னுடைய சபையை மாத்துங்கப்பா. Change my church, Lord. எங்க சபை சத்தியத்துல கட்டப்பட்டிருக்க வேண்டும். Let our church be built in truth. எல்லாரும் வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் Can பண்ணு. you all open your mouths and start praising தொலைக்காட்சியில God? பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, Loving children of God who are watching me through TV, ஏப்ரல் மாதத்துல in this month of April, கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் விடுதலையை தரப்போகிறார். God is going to give a big deliverance in this உங்க month. வேலையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ வர்றதை பார்க்கிறேன். I see a big breakthrough in your job. பெரிய பிரேக் த்ரூ வருகிறத பார்க்கிறேன். I see a big breakthrough coming. ஒரு நபரை பார்க்கிறேன். I see a person. நீங்க வேலையில இருந்து பிசினஸ் மேனா மாற போறீங்க. From you are doing a job, from job you're going to change your profile and go to business. இவ்வளவு நாள் நீங்க வேலை செஞ்சீங்க. All the while you were working இப்ப somewhere. கர்த்தர் உங்களுடைய ப்ரொஃபைலை மாத்தி உங்களுக்கு ஒரு பிசினஸ் தர போறார். Amen. God is changing your profile into a business profile. அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீனியர் பார்ட்னரா வர போறார். Amen. Lord Jesus Christ is going to be your senior partner. நீங்க தசமபாகம் அல்ல, Not tithe. நீங்க 50% கர்த்தருக்கு வைப்பீங்க. Amen. 50% of your income you will sow to God. ஏன்னா அவர் பார்ட்னர் இல்ல, Because he is your partner. நீங்க ஆண்டவருக்கு 50% ஒதுக்கி வைப்பீங்க. Amen. You will set apart 50% of your income உங்களை to God. கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God is going to bless you abundantly beyond measure. இன்றைக்கு Today, ஏப்ரல் 1
Today is April 1st. இன்றைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. For many people from today, the new financial year starts from today. மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless them from the bottom of my heart. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். In the name of Lord Jesus Christ, I say, உங்க பிசினஸ் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். God will increase your business. உங்க பிசினஸ் கர்த்தர் 1000 மடங்கு பெருக வைப்பார். God will increase and give you 1,000-fold increase. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். God will make you a head and not a tail. உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் He பண்ணுவார். will anoint your head with oil. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். Amen. Your cup will overflow in front of the enemy. பொறாமைப்பட்டவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். God will lift your head in front of the people who are jealous against you. சத்தியத்தை அறிவீர்கள். Know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And the truth will set you free. சத்தியத்தை பேசுகிறேன். I speak the truth. கன்மலையாம் கிறிஸ்து The rock of Jesus இப்பொழுது Christ. உங்களுக்காக ஒரு ஜீவ நீரூற்றை புறப்பட பண்ணுகிறார். Amen. He wants to give a living fountain for you. உங்க வியாதியை சுகமாக்குகிறார். He is healing your diseases. வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார். He is removing sickness from your body. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org